ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான தியரி. அதாவது ஜாய் பாய் உண்மையிலேயே செத்ததுக்கான ரீசன் அண்ட் உண்மையிலேயே ஜாய் பாயோட பிளான் என்னன்றதை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் ஒஹாரா சேனலுக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் போட்ட ஒரு வீடியோவை இன்ஸ்பயர் எடுத்து தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அந்த வீடியோவை பாருங்க. அவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. நான் அதை வந்து தமிழில் சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் அந்த பிளான் வந்து ஜாய் பாயை மறுபடியும் ரீஇன்கார்னேட் பண்ணுறது. அண்ட் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒன்று கோல்டி ரோஜர் அண்ட் ஷாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஷாங்க்ஸ் வந்து நீக்கா ஃப்ரூட்டை வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட வந்து திருடிப்பான். அது ஏன் திருடினான்னு சொல்லப்படல, பட் அது வந்து ராஜருக்காக திருடிக்கலாம். ஸோ ராஜரோட பிளான் வந்து தன்னோட பையன் ஏசுக்கு வந்து அந்த நீக்கா ஃப்ரூட்டை கொடுக்கறது மூலியமா ஏசை சன்கவுன் நீக்கா, அதாவது ஜாய் பாயா மாத்துறதா கூட இருக்கலாம். ஏன்னா ராஜருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த நீக்கா ஃப்ரூட்டை சாப்பிட்றவங்க சன்கவுன் நீக்காவை மாறி அடுத்த ஜாய் பாயா மாறுவாங்கன்னு. பட் ஷாங்க்ஸ் வந்து ஏசை தேடி ஃபூஷா வில்லேஜ் வரும்போது ஆக்சிடென்ட்ல லூஃபி அந்த நீக்கா ஃப்ரூட்டை சாப்பிட்ருப்பான், அதாவது ஹிட்டோவிட்டோனோமியை. அண்ட் இந்த தியரியை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ராஜரே ஒரு சாப்டர்ல சொல்லியிருப்பாரு, நாம ஒன் பீஸை தேடி ஏர்லியா வந்துட்டோம்னு. ஸோ அப்பதான் ராஜருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதாவது ஜாய் பாய் கண்டிப்பா ரீஇன்கார்னேட் ஆகணும்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து வாய்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் ராஜர்ட்டே சொல்லியிருப்பாங்க, அதாவது பொசைடன் இன்னும் பிறக்கலன்னு. அண்ட் அந்த டைம்ல வானா கிங்டமோட பார்டர் ஸ்டில் க்ளோஸாக தான் இருந்திருக்கும். அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு வாமனாஸ்கிக்கு அப்போன்னு அவ்வளோ வயசு இல்லை. ஸோ அதனாலே தன்னோட பிளான் வந்து 24 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி அவர் வந்து செட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதே சாப்டர்லேயே கோல்டி ரோஜர் சொல்லியிருப்பாரு, யார் இந்த ஒன் பீஸை தேடி போகிறாங்கன்னு சொல்லும்போது தன்னோட பையன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் முக்கியமான விஷயம், அப்போ ரோஜருக்கு வந்து பையனே பிறக்கல, இருந்தாலும் ஃபியூச்சர்ல தன்னோட பையன் மூலியமா இந்த ஜாய் பாயை ரீஇன்கார்னேட் பண்ணணுங்கிறதான் கோல்டி ரோஜரோட பிளானா இருந்துருக்கு. ஸோ அதுக்காகத்தான் அவர் வந்து போர்டிகஸ் ரோக கல்யாணம் பண்ணி ஏசை பெத்தெடுத்திருக்காரு. அண்ட் அவரோட பிளான் படி ஏசை ட்ரெயின் பண்ணி நீக்கா ஃப்ரூட்டை சாப்பிட வச்சு ஜாய் பாயா மாத்தணும். ஆனா அவருக்கு அந்த டைம்ல உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலையும் கொஞ்ச நாள்ல சாக போறோன்னு காரணத்தினாலையும் அவரால் ஏசை ட்ரெயின் பண்ண முடியல. பட் அவர் ட்ரெயின் பண்றதுக்காக கார்ப்பு கிட்ட சொல்லியிருக்கலாம். அண்ட் இந்த தியரி படி கார்ப்பும் ரோஜரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதாவது அனிமே அண்ட் மாங்கால வந்து கார்ப்பும் ரோஜரும் எதிரின்னு சொல்லியிருப்பாங்க, பட் இருந்தும் கார்ப் வந்து ரோஜரோட பையனை வளர்த்திருப்பாரு. ஸோ அதுக்கான ரீசன் இதுவா கூட இருக்கலாம். அண்ட் முதல்ல வந்து காட் வேலி இன்சிடென்ட் அப்போ ராக் டி செபக்க தோக்கடிக்கிறதுக்காக தான் கோல்டி ரோஜரும் கார்ப்பும் ஒன்னா சேர்ந்துருப்பாங்க. அண்ட் அப்போ வந்து கோல்டி ரோஜர் இந்த பிளானை பத்தி கார்ப்பு கிட்ட சொல்லியிருக்கலாம். அண்ட் ஏற்கனவே வந்து கார்ப்புக்கும் செலஸ்டியல் சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காட் வேலி இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அங்க இருக்கிற நோபல் சில பேர் அங்க இருக்கிற மக்களை கொடூரமா சந்தோஷத்துக்காக வேட்டையாடி கொண்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ட்ரிகரான கார்ப் வந்து ரோஜரோட இந்த டீம் அப்ல ஒன்னா சேர்ந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ கார்ப் கூட ஒரு டி கிளான். அண்ட் உண்மையிலே வேர்ல்ட் சென்டர்ல என்ன நடந்திருக்குன்னு கார்ப்புக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னொரு தியரி என்னன்னா, ராக் டி செபக் சாகிறதுக்கு முன்னாடி கார்ப்பு கிட்ட உண்மையிலே வேர்ல்ட் சென்டர்ல நடந்த சொல்லி செத்துருக்கலாம். அண்ட் இதனால மனசு மாறின கார்ப் வந்து ஏசை தான் வளர்க்கறதுக்கு பொறுப்படுத்திருக்கலாம். ரோஜர் தன்னோட பையன் ஜாய் பாயா மாறுற அந்த ஜேர்னில அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு தன்னோட க்ரூமேட்ஸ் உலகத்தோட நிறைய பகுதிகளை அனுப்பி வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஷாங்க்ஸ் வந்து நீக்கா ஃப்ரூட்டை கொடுத்து அந்த அட்வென்ச்சர்ஸை ஸ்டார்ட் பண்ணி வைப்பான். செகண்ட் வந்து குரோக்கஸ் ரிவர்ஸ் மவுண்டன்ல இருந்து வழிகாட்டுவாரு. அண்ட் தேர்டு வந்து ரெய்லி சபோடியார்க்குள்ள இருந்திருப்பாரு. அண்ட் ஃபோர்த்தா வந்து கோப்பர் வந்து லார்ட்ஸ் ஐலாண்ட்ல இருக்கலான்னு கெஸ் பண்ணப்படுது. அதை ஃபியூச்சர்ல என்ன மாதிரி காட்டாங்கன்னு தெரியல. பட் என்னாச்சுன்னா, ஏசுக்கு கொடுக்க வச்சிருந்தா அந்த நீக்கா ஃப்ரூட்டை தவறுதலா லூஃபி சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் முதல்ல இவங்களோட பிளான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சேஞ்ச் ஆன பிளானை வந்து ரோஜரோட மற்ற க்ரூமேட்ஸான ரெய்லி குரோக்கஸ் கிட்டலாம் தெரியப்படுத்துறதுக்காகத்தான் ஷாங்க்ஸ் தான் வச்சு இந்த கோல்டி ரோஜரோட ஸ்டாகர்ட்டே லூஃபி கொடுத்துருப்பான். இது ஒன்றும் பாசத்துக்காகலாம் கொடுக்கல. மற்ற க்ரூமேட்ஸ் லூஃபி ஐடென்டிஃபை பண்ணி ரோஜரோட பிளான் படி சரியான சன்கவுன் நீக்காவை மாத்துறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லூஃபியோட ஆசையை தூண்டியிருப்பான் பைரட்டா மாறுற மாதிரி. அண்ட் செகண்ட் குரோக்கஸ் வந்து லூஃபிக்கு சரியான பாதையை காட்டுறது மட்டும் இல்லாம லாஃப்டேல பத்தியும் சொல்லியிருப்பாரு. அண்ட் இவங்க சரியான பாதையில போகணுங்கிறதுக்காக முறையா லாக் போஸையும் இவர் தான் ஸ்டாஹர்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் தேர்டு வந்து டார்க் கிங் ரெய்லி. இவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும், சபாடியில ஸ்டாஹர்ட்ஸுக்கும் கிசாருக்கும் நடந்த சண்டையில இவர் தான் வந்து ஸ்டாஹர்ட்ஸை காப்பாத்திருப்பாரு. அண்ட் லூஃபியை வந்து 2 வருஷத்துக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்களுக்கு பபிள் கோட் பண்ணி ஃபிஷ்மேன் ஐலாண்ட் மூலயமா நியூ வேர்ல்டுக்கு போறதுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஃபோர்த்து வந்து ஸ்காபர் என்ன பண்ண போறாருன்னு ஃபியூச்சர் சாப்டர்ஸ்ல தான் பார்க்கலாம்.
அண்ட் அடுத்த கேரக்டர்ஸ் வந்து ஓடனோட வைஃப் கொசுகி டோக்கிக்கும் இந்த பிளானுக்கும் சம்மந்தம் இருக்கலாம். ஏன்னா ஓடன் அண்ட் டோக்கி வந்து ரோஜரோட பைரட்ஸ் க்ரூல இருந்திருக்காங்க. ஸோ ரோஜர் சொன்னதுபடி அவனோட பையன் ஏஸ் வரப்போற அந்த காலத்துக்கு டோக்கி மௌனஸ்கி அண்ட் கினிமோன் அண்ட் அவங்களோட டீமை வந்து டைம் ட்ராவல் பண்ணி அனுப்பியிருப்பா. பட் அங்க லூஃபி வந்து பேனா கொன்றையே விடுவிச்சிருப்பான். ஸோ இதுவும் கூட அவங்களோட ஒரு பார்ட் ஆஃப் த பிளானை கூட இருக்கலாம். அண்ட் இந்த ரோஜரோட க்ரூக்கு வந்து இன்னொரு செகண்ட் பிளான் இருக்கலாம்னு கூட சொல்லப்படுது. அதாவது ஏன்ஷியன்ட் கிங்டம் வந்து 20 கிங்டம் சேர்ந்து அழிச்சதை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த அழிஞ்சு போன ஏன்ஷியன்ட் கிங்டம் வந்து இப்போ தண்ணிக்கடியில் கூட புதஞ்சிருக்கலாம். ஸோ அதில் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏன்ஷியன்ட் கிங்டம் வந்து ரொம்பவே செல்வ செழிப்பான ஒன்று. ஸோ அந்த ட்ரெஷர் எடுக்கிறது கூட இவங்களோட ஒரு பிளானாக இருக்கலாம். இது எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா ரெயிலி வந்து ஒரு பபிள் கோட்டர். ஸோ இது மூலியமாக ஷிப்பை தண்ணிக்கடியில் கொண்டு போகலாம். அண்ட் ஷாங்க்ஸோட க்ரூவை பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் கூட இருக்க மாட்டாருங்க. ஏன்னா கடலில் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸால் ரொம்ப நேரத்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாது. அண்ட் குரோக்கஸ் வந்து லபோன் வச்சுக்குமே காட்டிருப்பாங்க. லபோன் வந்து ஒரு திமிங்கிலம். அண்ட் லபோனுக்குள்ளே தான் குரோக்கஸே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தண்ணிக்கடியில் டிஸ்கவர் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு தங்களை மாற்றிருக்கானுங்க. ஸோ இது கூட இவங்களோட ஒரு பிளானாக கூட இருக்கலாம். ரோஜருக்கு வந்து தன்னோட பையனை ஜாய்பாயை மாத்துற பிளான் வந்து லாஃப்டேல கிடைச்சிருக்கலாம். அண்ட் இந்த பிளானை போட்டது ஜாய்பாயை கூட இருக்கலாம். அண்ட் இப்போதான் நம்ம வந்து ஜாய்பாயோட பிளானை பார்க்க போகிறோம். ஜாய்பாய் வாய்ட் செஞ்சரில் வாழ்ந்தவன். நீக்கா ஃப்ரூட்டை சாப்பிட்டு சன்கோட் நீக்காவோட பவர் அட்டைன் பண்ணவன். ஒரு கட்டத்தில் வேர்ல்டு கவர்மெண்ட்டே எதிர்த்து சண்டை போட்டிருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஜாய்பாயோட டிஃபீட் நடந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து ஜுனேசா, வேகாபாங் அண்ட் ஜெயண்ட் ரோபோட் வந்து லூஃபியோட கியர் 5 ஹோமை பார்த்து ஜாய்பாயை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜாய்பாய் கூட இதே நீக்கா ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்ருக்கலாம் ஹிட்டோஹிட்டோனோமியை. அண்ட் முக்கியமான விஷயம் வேகாபாங் சொல்லியிருப்பாரு. அதாவது சன்கோட் நீக்காவும் ஜாய்பாய் வந்து ஒரு பர்சன் இல்லை, ரெண்டும் வேற வேற பர்சன். அதாவது ஜாய்பாய் வந்து இந்த ஹிட்டோஹிட்டோனோமியை சாப்பிட்டது மூலியமா சன்கோட் நீக்காவோட பவர் அட்டைன் பண்ணியிருக்கான். பட் சன்கோட் நீக்கா வந்து ஜாய்பாய்க்கு முன்னாடி காலத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி கூட வாழ்ந்த ஒரு மனுஷனா இருந்துக்கலாம். லேட்டரா அவரோட பவர் வந்து இந்த டெவில் ஃப்ரூட்ல ஸ்டோர் ஆகிருக்கலாம். அண்ட் இது வரைக்கும் ஒருத்தவங்களோட தனிப்பட்ட பவர் வந்து டெவில் ஃப்ரூட்ல ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒன் பீஸ்ல எந்த இடத்துலையும் காட்டல. வேற ஒரு டெவில் ஃப்ரூட் யூசரோட அந்த பவர் தான் இன்னொரு டெவில் ஃப்ரூட்டுக்கு அவரை செத்ததுக்கு அப்புறம் வர மாதிரி காட்டிருப்பாங்க. பட் இதுல வந்து சன்கோட் நீக்காவோட அதே பவர் அப்படி இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வர மாதிரி சொல்லி இருக்கிறதுனால ஒருவேளை இந்த டெவில் ஃப்ரூட்னா என்ன அதுக்கும் ஜாய்பாய்க்கும் ஏதாவது சம்பந்தம் கூட இருக்கலாம். ஸோ நம்ம இங்கே ஜாய்பாயோட அந்த பிளானுக்கு வந்துடலாம். ஜாய்பாய் வந்து 800 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு கவர்மெண்டோட சண்டை போட்டதில் அவன் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். அண்ட் இந்த வெப்பன்ஸ் மூலியமா ஏற்பட்ட சேதாரத்தில் கடல் மட்டம் 200 மீட்டர் உயர்ந்திருக்கிறதா வேகாபாங் சொல்லியிருப்பாரு. ஸோ ஜாய்பாயோட பிளான் வந்து இந்த சேதாரத்தை மையப்படுத்தி இருக்கலாம். அதாவது ஜாய்பாய் மறுபடியும் பிறந்து வந்து மறுபடியும் இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை வேர்ல்டு கவர்மெண்ட் எகெயின்ஸ்டா யூஸ் பண்ணி திரும்பவும் இந்த உலகத்தை மொத்தமாக கடலுக்குள்ளே மூழ்கடிச்சிடலாம். அண்ட் அப்போதான் வந்து இந்த ஆல் ப்ளூ வந்து உருவாகலாம். அண்ட் அடுத்த தியரி வந்து இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை ரெட் லைன் அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற கடல் தண்ணியை நிரப்புறது மூலியமா பழைய மாதிரி கடல் தண்ணியை சமநிலைக்கு கொண்டு வரலாம். ஏற்கனவே வந்து நிறைய நகரங்கள் வந்து தண்ணி கடையில 800 வருஷத்துக்கு முன்னாடி புதஞ்ச சொல்லியிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த புதஞ்ச நகரங்கள் கூட வெளியில வரலாம். அண்ட் இதுக்கும் லூஃபிக்கு என்னடா சம்பந்தம் கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. அதாவது எக்கர் டார்க்ல வந்து ஜெயண்ட் ரோபோட் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கண்மொழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அது கண்மொழிச்சதுக்கு அப்புறம் ஜாய்பாய் தான் தேடி இருக்கும். இப்போ என்னன்னா இந்த ஜெயண்ட் ரோபோட் கண்மொழிச்சதுக்கும் ஜாய்பாய்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. இந்த ஜெயண்ட் ரோபோட் கண்மொழிச்சதுக்கு ஒரே ஒரு ரீசன் சன்கோட் நீக்கா ஜாய்பாய் கிடையாது. அதாவது லூஃபி கிட்ட இருந்து வந்த சன்கோட் நீக்காவோட ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷனை கேட்டு தான் இந்த ஜெயண்ட் ரோபோட் வந்து முழிச்சிருக்கும். அண்ட் இந்த ஜெயண்ட் ரோபோட் கூட ஏன்ஷியன்ட் கிங்டம் சேர்ந்த ஒரு ஹைலி அட்வான்ஸ் வெப்பன் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ற அந்த பவர் ஏதோ ஒரு வழியில சன்கோட் நீக்காவோட தொடர்பட்டிருக்கு. ஸோ வாய்ட் செஞ்சர்ல ஜாய்பாய் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ணதா சொல்லி இருக்கிறது கூட ஜாய்பாய் கிட்ட சன்கோட் நீக்கா பவர் இருக்கிறதால மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். ஸோ ஜாய்பாய் வந்து மறுபுறவையை பிறக்கும் போது தனக்கு அந்த சன்கோட் நீக்காவோட பவர் கிடைக்கணுங்கிறது தான் ஜாய்பாய் சாகிறதுக்கு முன்னாடி போட்ட அந்த பிளானை கூட இருக்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த சன்கோட் நீக்காவை பற்றி பார்க்கும்போது ஒரு சில ஏன்ஷியன் ரேசஸ் ஆன ஜெயன்ட்ஸ் அண்ட் ஸ்கைப்பியன்ஸ் வந்து இந்த சன்கோட் நீக்கா வழிபடுற மாதிரி காட்டிருப்பாங்க. அண்ட் இந்த சன்கோட் நீக்கா வந்து நிலத்தில் இருக்கிற ஜெயன்ட்ஸ், வானத்தில் இருக்கிற ஸ்கைப்பியன்ஸ் இவங்களையும் தாண்டி மூணுல கூட ஏதாவது பெருசாக சம்பவம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எனலோட கவர் ஸ்டோரியில் வந்து 3க்கு போயிருப்பான்.
அண்ட் 3க்கு போனதுக்கப்புறம் அவன் பார்க்குற ஒரு பெயிண்டிங்கை காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த பெயிண்டிங்கை வச்சு எக்கச்சக்க தியரிஸ் வந்து இருக்கு. நான் அதை பின்னாடி சொல்கிறேன், முக்கியமான தியரிஸ் அதெல்லாம். இதே பெயிண்டிங்கில் வந்து அந்த 3 ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸையும் காட்டுனது சொல்லப்படுது. அதாவது இதில் ஒரு போட் மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க, இது வந்து ப்ளூட்டோனையும். சீக்கிங்ஸ் மாதிரி கொஞ்சம் இந்த சைடில் காட்டிருப்பாங்க, இது வந்து பொசைடனையும். நடுவில் வந்து இட்டர்னல் ஃப்ளேம் ஒன்றையும் காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து பாசிபிளி யுரேனஸாக இருக்கலாம். அண்ட் இதே பிக்சரில் ஒரு சன்னையும் காட்டியிருப்பாங்க, இது வந்து சன்கோன் நீக்காவை குறிக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சன்கோன் நீக்கா வந்து நம்ம உலகத்தை சேர்ந்தவரில் அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்கலாம். ஸோ அவர் வரும்போதே இந்த 3 ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸையும் கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் இவர் வந்தது வாய்ட் செஞ்சுரிக்கு ரொம்ப முன்னாடி காலத்தில் இருக்கலாம். அண்ட் இந்த தியரிக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒன் பீஸோட ஒரிஜினல் ஜாப்பனீஸ் வெர்ஷன்ல இருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு. முக்கியமா வந்து கிரேட் கிங்டம் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல ஏன்ஷியன்ட் கிங்டம்னு மாத்திருக்காங்க. அதாவது ஏன்ஷியன்ட்னா வந்து பழசு. ஸோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த கிங்டம்ன்றதால ஏன்ஷியன்ட் கிங்டம்னு டிரான்ஸ்லேஷன்ல மாறி இருக்கும். பட் அதுல ஆக்சுவல் மீனிங் வந்து கிரேட் கிங்டம்னு தான் ஜாப்பனீஸ்ல சொல்லியிருப்பாங்க. பட் ஜாப்பனீஸ்லயே வந்து ஏன்ஷியன்ட்னு ஒரு பொருளை சொல்லியிருக்காங்கன்னா அது இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை தான். ஸோ அதாவது இந்த கிரேட் கிங்டமுக்கே ஏன்ஷியன்டாக இருந்திருக்கு, ரொம்ப பழசு. அதாவது முதல்ல ஜாய்பாய் வரும்போது ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸையும் கொண்டு வந்திருக்காரு, அதுவும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. வாய்ட் செஞ்சுரிக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. நான் இதை பற்றி ஒரு தனி வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சன்கோன் நிக்காவோட பவர் அட்டைன் பண்ணுறது மூலியமா இந்த 3 ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ணி இந்த வேர்ல்டே பழைய நிலைமை கொண்டு வரலாம். வேற ஏதாவது பிளான் கூட ஜாய்பாய் கிட்ட இருந்திருக்கலாம். ஸோ அவன் மறுபடியும் பிறக்கும் போது அவன்கிட்ட அந்த சன்கோன் நிக்காவோட பவரையும் அவன் சன்கோன் நிக்காவோட பவர் அவைக்கன் பண்ணுறதுக்குரிய அந்த பிளானை தான் இப்போதைக்கு ரோஜர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அண்ட் இந்த பிளானுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்காங்க, அதுதான் ஈமு. அது எப்படின்னு பார்க்க முன்னாடி ஈமுன்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஈமு யாருன்னு இது வரைக்கும் காட்டப்படலைன்னாலும் நெஃபர்டரி டி லில்லி தான் ஈமுன்னு ஒரு தியரி வேற இருக்கு. அண்ட் ஒரு சாப்டர்ல லில்லியோட போட்டோ ஈமு பார்க்குற மாதிரியும் காட்டியிருப்பாங்க, அண்ட் விவியோட போட்டோவையும் ஈமு பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை லில்லி தான் ஈமுவா கூட இருக்கலாம். அண்ட் அது இங்கே முக்கியம் இல்லை. எது முக்கியம்னா ஈமு எதுக்காக லூஃபியை வந்து கொல்ல வரல. அதாவது அவள் இது வரைக்கும் 5 வெல்டர்ஸை தான் அனுப்பியிருப்பாளே தவிர ஒரு தடவை கூட லூஃபியை கொள்றதுக்கு நேரடியாக வெளியில் வரல. அண்ட் ஜுனேஷா வந்து ஜாய்பாயோட சம்மந்தப்பட்ட கேரக்டராக வெளியில் இருந்தாலும் அதையும் இது வரைக்கும் கொலை பண்ணுறதுக்கு யாரும் அனுப்பல. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈமு வேணும்னே ஜாய்பாய் சம்பந்தமான இந்த விஷயங்களை வெளியில் விட்டுருக்கா. அண்ட் அதுதான் இந்த மெயின் பிளானே. அதாவது இந்த தியரி படி ஜாய்பாயும் ஈமுவும் வந்து ஒரு டீம் அப்போ செயல்படுறாங்க. அதாவது 800 வருஷத்துக்கு முன்னாடி நீக்காவோட அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை வந்து ஜாய்பாய் டிஸ்கவர் பண்ணியிருக்கான். அண்ட் ஆக்சிடென்டாவோ அல்லது வேணும்னோ அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கான். அண்ட் அதோட விளைவாக கடல் மட்டம் 200 மீட்டர் உயர்ந்திருக்கு. அண்ட் இதை நினைச்சு வந்து ஜாய்பாய் கவலைப்பட்டிருக்கலாம். அண்ட் மற்ற 20 கிங்டம் வந்து இதை பார்த்து பயந்துருக்கலாம். அதனாலே வந்து அந்த கிரேட் வார் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த கிரேட் வாரில் வந்து மேபி யுரேனஸ் வந்து இந்த 20 கிங்டம் பக்கம் இருக்கலாம். அண்ட் ஜாய்பாய் கிட்ட ஒன்லி பொசைடன் அண்ட் ப்ளூட்டோன் தான் இருந்திருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஜாய்பாய் கடைசியாக வந்து தோக்குற நிலைமை வந்ததுக்கப்புறம் அந்த டைம்ல இருந்து லில்லி கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கலாம். அதாவது தான் பண்ண தப்பை நினைச்சு தான் கவலைப்படுறதாகவும் இந்த தப்பை நான் எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ தனக்கு கிடைக்கிற ப்ளூட்டோனையும் பொசைடனையும் 20 கிங்டம் கண்ணில் படாத மாதிரி மறைவான இடங்களில் வச்சிருக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒன் பீஸ் சாப்டர்ல கூட போனோகிளிப்ஸை இந்த உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுல லில்லிக்கு பங்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜாய்பாய் மறுபடியும் ரீபவுண்ட் ஆகி வரும்போது இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக லில்லி கூட இந்த வேலையை பார்த்துருக்கலாம். அண்ட் இந்த 20 கிங்டம்ஸ் வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட்டாக மாறினதுக்கு அப்புறம் இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து இந்த வேர்ல்டுக்கே மிகப்பெரிய த்ரெட்டாக வந்து இருந்துக்கலாம். முக்கியமாக ஜாய்பாயோட பிளான், அதாவது மறுபடியும் பிறந்து வந்து தான் செஞ்ச தப்பை வந்து சரி செய்யணுன்றது. ஸோ இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட்டையும் 5 வெல்டர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஜாய்பாயோட டீமில் இருக்கிற ஒரு ஆள் இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட்குள்ளே இருக்கணும். ஸோ அதனால லில்லி தன்னை ஈமுவா மாற்றி இப்போ இருக்கிற வேர்ல்ட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பர்சனாக வந்திருக்கலாம். அண்ட் ஈமோட ஒன்லி இன்டென்ஷன் வந்து லூஃபியை ஜாய்பாயா அவைக்கன் பண்ண வைக்கிறதா தான் இருக்கணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி 5 வெல்டர்ஸையும் வந்து ஆரம்பத்திலே லூஃபி எதுக்கு அனுப்பியிருக்க மாட்டா. ஏன்னா அப்படி அனுப்புனா அது லூஃபி ஜாய்பாயா மாறுற அந்த ஜேர்னியை வந்து தடுத்துடும்.
அதனாலேயே 5 வெல்டர்ஸை வேண்டும்னே அண்டர் பிளே பண்ண வச்சிருக்கா. ஸோ மறுபடியும் ஜாய் பாய் வந்து ரீஅவைக்கன் ஆகி வரும்போது ஜாய் பாய் கிட்ட யுரேனஸையும் கொடுத்து இதுவரைக்கும் உயர்ந்திருக்கிற கடல் மட்டத்தை ரெட் லைன் அழிக்கிறது மூலியமா மறுபடியும் சமநிலை கொண்டு வரலாம். இதுதான் ஜாய் பாய் அண்ட் ஈமோட பிளானா கூட இருக்கலாம். அண்ட் இந்த பிளான்ல ஏதாவது டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஈமோ சில பல கெட்ட விஷயங்களை கூட செஞ்சிருக்கலாம். அப்படி பார்த்தாலும் ஜாய் பாய் வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி தான் இது வரைக்கும் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. பட் ஈமோ வந்து லெலுஷியாண்ட ஒரு கிங்டமே மொத்தமாக அழிச்சிருப்பா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இந்த தியரி அடி வாங்குற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இன்னொரு சாப்டர்ல வந்து ஈமோ அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஜெயண்ட் ஸ்ட்ரா ஹேட்டை வச்சுக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. இது வந்து ஜாய் பாயோட கூட இருக்கலாம். இது ஈமோ கிட்ட இருக்கிறது மேபி 5 வெல்டர்ஸ்க்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா இது வந்து ஜாய் பாய்க்கும் ஈமுக்கும் ஒரு சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப், வேற யாருக்கும் தெரியாம இருக்கிறத கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்ட்ரா ஹேட் உண்மையில் யாரோடது அண்ட் ஈமோவோட உண்மையான பிளான் என்னன்னு வர சாப்டர்ஸில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அவ்வளோதான் இந்த தியரி வந்து ஃப்யூச்சரில் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு இந்த தியரியில் வந்து பல கருத்துக்கள் வந்து முரண்பாடாக கூட இருக்கலாம். அண்ட் அதெல்லாம் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒஹாரா யூடியூப் சேனல்ல இருந்து தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அவரோட அந்த வீடியோவை பாருங்கள். அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பாரு. நான் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். பாய்.